வீட்ல 10க்கு 10 ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒரு ப்ராடக்ட்ட மேனுஃபேக்சர் பண்ணி, அந்த ப்ராடக்ட்ட மக்களுக்கு சேல்ஸ் பண்ணி, மாசம் 50,000 இல்லங்க 50,00,000 சம்பாதிக்க முடியும்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு? நம்புறோமோ நம்பலையோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. வாங்க யாரு என்ன ப்ராடக்ட்ன்றத வீடியோல பிரீஃபா பார்க்கலாம். ஸோ வீடியோவ பிரீஃபா பார்க்கறதுக்கு முன்னாடி நேச்சர்னா அழகு மட்டும் கிடையாது, ஆரோக்கியமும் கூட. நமக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் நம்ம நேச்சர்லேருந்து ரைட்டாக எடுக்க முடியும். அதை தான் மாம் ட்ரேடர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாம் ட்ரேடர்ஸ் மோர் தென் 5 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறுவனம் ப்ரீமியம் குவாலிட்டி நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸை மக்களுக்கு அஃபோர்டபுளான ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இவங்களோட காம்போ பேக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 499 ஒன்லி. பேச்சுலர் காம்போ பேக் பாதாம், பிஸ்தா, கேஷூஸ் அண்ட் வால்நட்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டி ஈச் 100 கிராம்ஸ் 499க்கு அஃபோர்டபுளாக கொடுக்குறோம். அண்ட் குறிப்பாக மாம் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஜிஎம்ஓ, வீகன் அண்ட் gluten ஃப்ரீ நட்ஸை மட்டும் தான் செலக்ட் பண்ணுறோம். ஏன் மாம் ட்ரேடர்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டி மட்டும் கொடுக்குறோம்னா, ப்ரீமியம் குவாலிட்டி ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸில் மட்டும் தான் நமக்கு தேவையான எசென்ஷியல் நியூட்ரிஷன்ஸ் நமக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும். நம்மளோட ஹெல்த்துக்காக நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்களில் காம்ப்ரமைஸ் ஆகாமல் நம்ம சாப்பிடணுன்றதுக்காக தான் ப்ரீமியம் குவாலிட்டி ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம கொடுக்குறோம். டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி நான் சொல்லிடுறேன், ஸோ தட் உங்களோட லைஃப் கூட உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். நிதி அப்படின்றவங்க டெல்லியில் பிறக்கிறாங்க, வளர்றாங்க, படித்து முடிக்கிறாங்க, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்பவே பேஷனேட்டான ஒரு பர்சனாக இருக்கிறாங்க. லேட்டர் ஸ்டேஜஸில் மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கா வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ அம்பிஷியஸாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு கிட் வரும்பொழுது அந்த அம்பிஷன், அந்த கெரியர் எல்லாத்தையுமே ஒரு ஸ்டெப் ஒதுக்கி வச்சுட்டு அந்த கிட் மேலே மட்டும்தான் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் போகும். இயல்பாகவே எல்லா உமனுக்குமே இருக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி தான் அது. லைக் நிதிக்குமே அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ தன்னோட ஜாப் எல்லாத்தையுமே வந்து குவிட் பண்ணுறாங்க. குவிட் பண்ணிவிட்டு தன்னோட குழந்தை கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு வேக்யூம் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. ஒரு சக்ஸஸ் இன்டர்வியூவில் நிதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியடில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, நமக்கு வந்து எபிலிட்டியே இல்லைன்ற அளவுக்கு அவங்க மைண்ட் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஸ்டேஜ் உள்ள இருக்க போயிருக்கு. பட் அவங்களோட லைஃப்பில் ஒரு டர்னிங் பாயிண்ட் நடக்குது. என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா 2022 டெல்லியிலேருந்து குருகிராம் என்ற ஊருக்கு போகிறாங்க. அந்த இடத்துல அவங்க போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி இருக்கக்கூடிய உமன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருந்தே சின்ன சின்ன பிஸ்னஸஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு வெக்கேஷனில் தன்னோட அம்மா வீட்டுக்கு நிதி போகிறாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போனாலே என்ன ஸ்பெஷல்னா வந்து அவங்க தலையில் வந்து அந்த ஆயில் வச்சு அவங்க அம்மா வந்து மசாஜ் பண்ணி விடுவாங்க. லைக் இவங்க ஆல்ரெடி ரொம்ப டென்ஷனான ஒரு சூழ்நிலை தன்னோட அம்மா வீட்டுக்கு போகும்பொழுது அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக, ரொம்ப ஸ்மூத்திங்காக, ரொம்ப காம் டவுன் ஆனேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பிரகாரம் இது வந்து ஒரு சென்டிமெண்டல் மார்க்கெட்டிங்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மைட் பி உண்மையிலே நிதி அவங்க கிராண்ட் மதர் வந்து அந்த ஆயிலை யூஸ் பண்ணியிருக்கலாம், அந்த ஆயிலை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கலாம். பட் மார்க்கெட்டிங்கில் வந்து இப்போ ரீசெண்டாக பயங்கர ட்ரெண்ட், குறிப்பாக இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு சென்டிமெண்டல் மார்க்கெட்டிங் வந்து போயிட்டுருக்குது. அங்கே ஏதோ ஒரு பாயிண்ட்டை உள்ளே வந்து தொடுறாங்க, தொட்ட அந்த ப்ராடக்டை வந்து ஒரு சேல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் தட் இஸ் ஆல்சோ மார்க்கெட்டிங் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. இப்போ நிதி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் தனக்கு ஒரு ஸ்பார்க் வந்ததாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் தேர் வீட்டில் வந்து அவங்க மதர் இன்லா கூட அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி என்னோட பாட்டி வந்து எனக்கு ஒரு ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. 13 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணுறாங்க. கேஸ்ட் அயன் அதில் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதாவது அயன் கடாய் இருக்குல்லையா, லைக் அதில் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இதை வந்து ஒரு குட்டி பிஸ்னஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா வீட்டில் நார்மல் கேஸ் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் ஆஃப் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ப்ரிப்பேர் பண்ணி இன் அண்ட் அரவுண்ட் இருக்க பீப்புளுக்கு வந்து யூஸ் பண்ணி பார்க்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப தூம்னு ரெஸ்பான்ஸ் எல்லாம் கிடையாது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் அதுலேருந்து வர ஆரம்பிக்குது. ஓகே, நமக்கு ஜென்ரலாகவே ஒரு விஷயம் பண்ணுறோம், அதுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுனாலே அதை நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான ஒரு வைப் வந்து நமக்கு வரும். லைக் அவங்களுக்கும் அப்படி தான் வந்து வந்திருக்குது. லைக் அடுத்தடுத்த ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு அவங்க ப்ராக்ரஸ் பண்ணி போயிருக்காங்க. ஃபார் யர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் 2023 எண்டு வரைக்குமே அவங்க வீட்டில் இருந்து தான் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒரு இன்டர்வியூ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 67,000 ஹவுசஸை நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். ஆன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1 lakh பாட்டில்ஸ் வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், விச் இஸ் அரவுண்ட்
50 lakhs per month வந்து நாங்கள் கிளாக் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அவங்களோட ஃபேக்ட்ரியை அவங்க வந்து செட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி செட் பண்ணிட்டாங்க. ரீசெண்ட் டேஸ் அண்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஒரு ஆஃப் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஹேர் ஆயிலுக்குமே ஆஃப் சீசன் டைம்ஸ் இருக்குது. அப்படி ஆஃப் சீசன் டைமில் கூட அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மினிமம் 8,000லேருந்து 10,000 ஆர்டர்ஸ் வரைக்கும் வந்துட்டுருக்கு. லைக் இந்த ஸ்டோரியை கேட்கும்பொழுது இது ஏதோ நம்மளை சுற்றி நடக்குதே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கா? எஸ், இவங்களோட ஸ்டோரி அண்ட் இவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை நான் வந்து வாசிச்சுட்டு இருக்கும் பொழுது எனக்கு வந்து பிம்பாம் லைஃப் ஸ்டைல் அப்படின்னக்கூடிய ஒரு சேனல், லைக் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிம்பாம் அண்ட் பாட்டி அவங்களோட ஹேர் ஆயில் அண்ட் இப்போ அவங்களோட பிஸ்னஸ் வந்து பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அவங்களோட க்ரோத், ஐ மீன் அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நான் பார்த்துருக்கேன். அண்ட் இப்போது அவங்களோட க்ரோத் வந்து ரொம்ப ஃபெனாமினலாக ரொம்ப சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க பண்ணுறதும் ஹேர் ஆயில் பிஸ்னஸ் தான். எப்படி எனக்கு தோணுச்சுன்னா ரெண்டுமே வந்து நியர்லி சிமிலரான ஒரு ஸ்டோரியாக தான் வந்து நமக்கு இருக்குது. ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஓகே, இப்போ 2 பேரோட எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்திங்கன்னா நியர்லி ரொம்ப சிமிலராக இருக்கும். அண்ட் வந்து பேட்டர்ன் ஆஃப் மூவிங் த ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா சிமிலராக தான் இருக்குது. இவங்களுக்குமே பார்த்திங்கன்னா கிட்டு அண்ட் பாட்டி வந்து ஹேர் ஆயிலோட ரெசிபி வந்து பாட்டியோட ஹேர் ஆயில் ரெசிபி, பிம்பாமுக்குமே நிதிக்குமே பார்த்திங்கன்னா வந்து கிராண்ட் மதர்ஸ் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட ஹேர் ஆயிலுமே அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எண்ணெய் வைக்கிறதால முடி வளருதா அப்படின்னு நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போய் கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஹெல்த்தி ஸ்கேல்ப், நம்ம மண்டை மேலே இருக்க கொண்டை கிடையாது, நம்ம மண்டை வந்து ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஹெல்த்தியான ஹேர் இருக்கும் அப்படின்றது வந்து டாக்டர்ஸோட ஒரு, நான் சொல்லலைங்க, டாக்டர்ஸே அதை தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ எண்ணெய் வைக்கிறது யூஸ்லெஸ்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எண்ணெய் வைக்கிறது யூஸ்லெஸ்ஸாக இருந்தால் அப்படி ஒரு விஷயமே வந்து எமர்ஜ் ஆகி வந்திருக்காது. நம்ம ஸ்கேல்ப் பழைய காலத்தில் தமிழர்களாக இருக்கட்டும் கிரீக்கியர்களாக இருக்கட்டும் என்ன நடந்திருக்குன்னா ஹிஸ்ட்ரி, சின்ன ஹிஸ்ட்ரி தான் அது. என்னன்னா வந்து அவங்களோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரை ஆகினே போயிட்டுருக்கு. அப்போ அந்த ஸ்கேல்போட ட்ரைனஸை போக்குறதுக்காக அவங்க யூஸ் பண்ண ஒரு விஷயம் தான் ஆயில். ஜென்ரலாக மேபி ஆலிவ் ஆயிலாக இருக்கலாம், கோகோனட் ஆயிலாக இருக்கலாம், என்ன ஆயில் கிடைச்சதோ அந்த ஆயில் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரீக்கியர்களில் அண்ட் தமிழர்கள் பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில் தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, லைக் அப்படி வந்து கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணி அந்த ஸ்கேல்ப்பை வந்து வெட்டாக வச்சுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ட்ரை ஆக விடக்கூடாதுன்றதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. முடி நீட்டாக வளரும் அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. லைக் இதிலிருந்து இந்த தியரியிலேருந்து ஓரளவுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் எல்லாருமே சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண்டை தான் வந்து ஹெல்த்தியராக இருக்கணும், நம்ம முடி கிடையாது. நம்ம முடி வந்து ஹெல்த்தியராக இருக்கணும்னா நம்ம மண்டை வந்து ஹெல்த்தியராக இருக்கணும். அதுக்காக தான் வந்து ஆயில்ஸ் வந்து அப்ளை பண்ணப்பட்டுச்சு. அங்கேருந்து அப்படியே படிப்படியாக வந்து இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லாங் ஹேரு, திக் ஹேரு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இவங்கன்னு சொல்லிட்டு கிடையாது. பேராஷூட்டோட ஃபவுண்டர் மிஸ்டர் வசந்த் காந்தி இருக்கார் இல்லையா, அவருமே பேராஷூட்டில் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி இதுதான். ஹேர் ஆயில் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம பியூட்டியை ரிலேட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதனோட சேல்ஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். யூஎஸ்பின்னு பார்த்தா இதுதான். பட் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அப்புறம் வந்து செலிபிரிட்டி என்டாஸ்மெண்ட் பண்ணுறது, ப்ராடக்ட்ல இனோவேஷன், வேல்யூ அடிஷன் கொடுக்குறது. பேராஷூட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் லான்ச் பண்ணாங்க, அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் கோகோனட் ஆயில் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. லைக் அந்த மாதிரி வேல்யூ அடிஷன் வந்து நம்ம கொடுக்கிறது, மக்களுக்கு குறிப்பிட்ட கம்யூனிட்டி என்கேஜ்டாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி ரெகுலரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் வந்து யூஎஸ்பியை பிடிச்சிட்டா போதும், மார்க்கெட்டிங் தானாக நடக்கும். ஆவரேஜான ப்ராஃபிட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ்க்கு 6% லாபம் இருந்தாலே அது சூப்பரான பிஸ்னஸ். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் ரேஷியோ ஃபார் எனி ஹேர் ஆயில் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 20 to 25% வரும். இப்போ நாங்கள் வீட்டில் ஆரம்பித்து இதில் சக்சீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எஸ், சக்சீட் பண்ண முடியுன்றதை விட ப்ராக்ரஸ் பண்ண முடியும். உங்களாலையும் ஒரு பர்டிகுலர் ரெவென்யூ வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். டேக் கேர்.